ஒரு வழியா இன்டர்வியூ கிளம்பியாச்சு. இதுல செலக்ட் ஆகணும். ஐயோ என்ன பண்றது? மனப்படம் மட்டும் தான் 3 ரெசியூம். டேய் நில்றா. டேயா? யாரு? கீழே பாறா. கீழையா? உள்ள யாரா நம்மள கூப்பிட்டாரு? தலைவா என்ன மேட்ரு? ஏண்டா இன்டர்வியூக்கு தானே போற? ஏதோ எக்ஸாமுக்கு போற மாதிரி ரெசியூம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க. பின்ன மறந்து போச்சுன்னா செல்ஃப் இன்ட்ரோ கேட்பானுங்களா? இன்டர்வியூனாலே அள்ளு விடுது. ப்ரிப்பேர் பண்ண வேணாமா? இன்டர்வியூனா அள்ளு விடுதா இவன? டேய் இங்க வந்து உட்காரு, உன்கிட்ட பேசணும். உட்காரணுமா? நான் உட்காந்தாச்சு. ஆமா, இது உனக்கு எத்தனாவது இன்டர்வியூ? ஐ திங்க் 42. அடேங்க அப்பா, 42 இன்டர்வியூ போய் மாடா ரெசியூம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? அதுலயும் எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேற. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? பாக்காதடா, பத்திக்கிட்டு வருது. நீ காலேஜ் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? என்ன ஒரு 3 வருஷம். அப்ப 3 வருஷமா சும்மாதான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கிற. சும்மா இருக்கிறதுக்கு கிடைக்கிற வேலையை செய்யலாமலடா. சும்மா இருக்க கூடாதா? பாலிடெக்னிக் முடிச்சுட்டு சும்மா இருக்க கூடாதுன்னா நம்ம ரேஞ்சுக்கு. ப்ரோ நீங்க அவ்வளவு யோசிக்க வேணாம். ரெசியூமே தேவைப்படாத ஒரு ஜாப் இருக்கு, போறீங்களா? ரெஸ்யூமே இல்லாம வேலையா? என்ன வேலை? டீ போட யாரும் இல்லையா? 9 கோளும் பாலிடெக்னிக் படிச்சுட்டு பாலா தொட்டாங்களே, ஆத்துவோம். கடவுளின் மெய்யில் வாங்கிக்க. சமோசா ஒண்ணு கொடுப்பா. சமோசாவா? எதுல வச்சு தரது? பேப்பர் இல்லையே. நம்ம ரெசியூம் எதுக்கு இருக்கு? இதுக்காவது யூஸ் ஆகட்டும்.